பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சீரிஸை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம வீடியோவில் இதுக்கப்புறம் நிறையா வரும். ரோப்ளாக்ஸை வந்து நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த ரோப்ளாக்ஸ் வீடியோவில் நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. இப்போ ரெயின் ஸ்டார்மாக இருக்கனால தண்டர் ஸ்டார்ம் என்ன தண்டர் ஸ்டார்ம் கிடையாதுன்னா இப்போ என்ன ஆகுது? இப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கலாம். தண்டர் ஸ்டார்ம் அது நீங்கள் டாகிஸ் எல்லாம் மழையை நினைவுது. அதுக்கு ஒரு வழியை பண்ணு, ஜலுக்கு பிடிச்சிக்கணும். அப்புறம் டாகிஸ்க்கு அப்புறமா வீடியோ பார்க்குறாங்களா மறக்காமல் லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைபை போட்டு பாருங்கள். சரி, இப்போ ஒன்றும் தூங்க முடியலண்ணா, வெதரை மாற்றுவோம். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜங்கிள் டெம்பிள். முடிஞ்ச அளவுக்கு ஜங்கிள் டெம்பிளுக்கே போகலாம். ஓகே, ஜங்கிள் டெம்பிளுக்கே போகலாம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 8 டார்ச் தேவை. இந்த வில்லேஜை சுற்றி இருக்கிற டார்ச் வந்து ஆட்டையாக போட்டேன். அதான் என்கிட்ட இந்த 8 டார்ச் இருக்குது. ஸ்வாட் ஒன்று எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் ஒரு வாஞ்சு போன ஒரு ஸ்வாட் இருக்குது. உடைய போகிற நிலமையில் இருக்குது. அடுத்து வந்து போட் எடுத்துக்கலாம். போகிற வழியில் தண்ணி இருக்கும். ஓகே, போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மாறிடுச்சு. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒரு போர்டு தேவை. 8 டார்ச் எத்தனை நாள் தேவைன்னா அது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட 46 கோல்டு இருக்குது. அது எப்படி எடுத்தோன்னு உங்களுக்கு தெரியும். 24 அயன் இருக்குது. பெட்டு எடுத்துகிட்டு போமா வேணாமா? வேணாம், அது இருக்கட்டும். ஓகே, பிக்காக்ஸ் ஒன்று, ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்துக்கோ. இன்னும் ஒரு ஸ்வாட் ஒன்று எடுத்துக்குவோம். வேறு இப்போதைக்கு தேவைப்படாது. அந்த இடம் வந்து எங்கள் ஜங்கிள் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே விச்சோட வீடு இருக்குது, சூனியக்காரியோட வீடு. அந்த வில்லேஜ் வந்து இப்போ சரி, அந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா -855 இருக்குது. அது அந்த லேக்கை தாண்டி போகணும். அந்த லேக்கை வச்சு நம்ம போயிடலாம். இங்கே ஒரு எலும்பு பையன் இருக்கான் போருங்க. எங்கே அம்பூர்ன்னு பார்த்தீங்களா? ஒரு நேரடியாக வந்தோடனே பார்க்கணுண்டா. குளிக்குள்ள தள்ளி விட்டாங்களா? ஏய், எலும்பு பாயல போட வேண்டியது 2 எலும்பு தான் கிடச்சிருக்கு. அதை நம்ம நாய்க்கு கொடுத்துருவோம். செலுத்தா குறைச்சி விட்டான். சாப்பிட்றதுக்கு நல்லா பண்ணுவேன். ஓகே, தூரத்தில் அங்கே ஒரு சிக்கன் தெரியுது. சிக்கன் தட்டி இருந்தால் இங்கே ஒரு ஆடு பக்கமே இருக்குது. அதை போட்டு தள்ளி அதுலேருந்து கிடைக்கிறது தின்ற வேண்டியதுதான். ஆடு செத்து போ. உள்ள நட்டுவை, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை. இங்கே ஒரு சிக்கன் இருக்கு. கோழி, இங்கே நிறைய கோழி இருக்கு. அப்படி இங்கே ஒரு பிளாக் மைண்ட் பண்ணால் இன்னொரு பிளாக் சரி செய்யுது. ஓகே, இந்த பக்கம் தான் ஒரு லிவர் இருக்கும். ஓகே, கொஞ்சம் வேலையை ஈஸி படுத்திருக்கான். அந்த தண்ணியை யூஸ் பண்ணி கீழே வந்தாச்சு. இப்போ தான் வேலையை மிச்சமாக பற்றிக்கிறது. தண்ணி நம்ம வந்துக்கிட்டே போகிறது ஆபத்து. ஸ்ட்ரைட்டாக போனாலும் இவே இருப்பான் வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்து போகணுங்க. பார்த்து போகணும். ஆல்ரெடி இந்த பக்கம் வந்து நம்ம நிறையா வாட்டர் மெலன்ஸ்லாம் எடுத்திருப்போம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் கொஞ்சம் வாட்டர் மெலன்ஸ் இருந்துச்சு. அதை மைன் பண்ணலான்னு சொல்லி அதை எடுக்க வந்துட்டேன். சாரி, மைன் தான் இது. அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்து
நிறைய ஸ்டோன் பிக்காக்ஸ் ஏதாச்சும் ஒரு பிக்காக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், கண்டிப்பாக வேணும். ஏன்னு சொல்கிறேன்னா ஒருங்க காட்டுறேன். இதுக்கு 27 தர்பூசணி கிடச்சிருச்சு போடு. ஓகே, இப்போ அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்போ தெரியுதா போட் எதுக்கு கொண்டு வந்தேன்னு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அந்த தான் இருக்குது பக்கமே இருக்குது. நல்ல வேலை பக்கமே தான் இருக்குது, போயிடலாம். இந்த தண்ணியை தான் போட்டு கொண்டு வந்தேன். அதுக்கு நீங்கள் நீச்சல் வச்சுட்டே போயிடலான்னு சொன்னீங்கன்னா அதுதான் பண்ண முடியாது. நான் போகிற வழியில் நிறைய அந்த தண்ணியில் நடக்கும் தெரியும், அது ஜாம்பி அதுங்க இருக்குது. கிளி இருக்குங்க, கிளியை தான் டேம் பண்ண முடியல. எப்படிங்க இந்த போட்டை மைண்ட் பண்ணுறது? இந்த போட்டை திரும்ப வர மாட்டேங்குது. ஏய் இது போட்டு எங்கள் இதை அட்டகாசம் பண்ணுதுங்க. போட்டு 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 வந்துச்சு. எதுக்கு பிக்காக்ஸ் எதுக்கு டார்ச்னு கேட்டீங்கள, சொன்னோம்ல, அது இப்போ காட்டுறேன் வாங்க. டார்ச் எதுக்குன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப இருட்டான இடம், அதே சமயம் ரொம்ப டேஞ்சரான இடமும் கூட. ஜாம்பி கீம்பி ஏதாச்சும் இருக்கணுமே இந்த இடத்துல. மேலே போய் ஒரு லுக்கை பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே ஒரு இடத்துல சீக்ரெட் ரூம் இருக்கும். அந்த சீக்ரெட் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு போகிற வழியில் நிறைய தடங்கள் இருக்கும், அதையும் நீங்கள் முடிச்சா ஆகணும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப் எங்கேயாச்சும் வச்சுருப்பாங்க, இந்த வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொன்னேன். இந்த இதை உடச்சி விட்ருங்க, இந்த இதையும் உடச்சி விட்ருங்க. இங்கே அப்போ அம்பு விட்டுச்சா என்னன்னு தெரில. இந்த மாதிரி இங்கே ஒரு நூல் இருக்கும், அதையும் எடுத்து வச்சுக்குவோம். இங்கே ஒரு டிஸ்பென்சர் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் அம்பு கிடைக்கும் உங்களுக்கு, பவு. இப்போ உடச்சி இதுக்கே 60 பவு கிடச்சிச்சின்னா பார்த்தீங்களா. இங்கே வேறு ஒன்று வச்சுருக்காங்க, இங்கேயும் ஒன்று இருக்குது, அது அவங்களுக்குள்ளே இருக்குது. இது ரெட் ஸ்டோனு, இதுவும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரெட் ஸ்டோன் தேவைப்படுது காச்சு. ஒரு ரெட் ஸ்டோன் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. இது என்ன வித்தியாசமான ஏதோ ஒரு ஸ்டோன் வேறு மாட்டிருக்கு, அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. ஓகே, இந்த தட்டுக்குள்ளே ஏன்டா அது என்ன அடிக்குது? இங்கே ஒன்று இருக்குது, மறந்துட்டேன். ஐயோ, லைஃப் சுத்தமாக இல்லை. அது இன்னும் ஒரு அடி போட்டுச்சுன்னா சோழி முடிஞ்சு. ஒரு தேவையில்லாமல் லைட் எடுத்துக்கினே. இந்த லிவர் எடுக்க தான் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த செஸ்ட்டு சாதாரண செஸ்ட் தான், உங்களுக்கு பொருள் தான் டம்மியாக தருவாங்க. ஆனால் இதை விட மெயின் செஸ்ட் தான் ஒன்று இருக்குது, அதில் தான் பொருள் அதிகமாக இருக்குது. கோல்டு தந்திருக்காங்க. கோல்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. இந்த டிஸ்பென்சரியும் இது என்னன்னு ஐயோ அது பேர் என்னமோ ஒன்று வருங்க, டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது. இதுலேயும் ஏரோஸ் இருக்கும், எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு
3 பசில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை சால்வ் பண்ணணும். இந்த சால்வ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் அதனால் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல இப்படி ஒரு ஓட்டையை போட்டு வச்சுருங்க. எங்களுக்குள்ள இப்படி தான் 2 பிளாக் வச்சு முடிச்சுருவாங்க. நான் முந்துக்கிட்டேயே பிளாக்ஸ் வந்து மைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு கிடைக்கும். அப்புறம் இது என்னன்னு தெரில. அந்த தள்ளுறது தானே இது. இது அந்த தள்ளுறதுங்க. இது என்ன அதாவது இன்னொரு தள்ளுறது இருக்குது. மேலே ஒரு தள்ளுறது தள்ளி விடுறது இது பேர். இங்கே ஒரு ரெட் ஸ்டோன் இருக்குது. அப்புறம் இங்கே ஏதோ ஒரு சுவிட்சு போர்டு. சுவிட்சு அதுவும் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த செஸ்ட்டை பாருங்கள். பார்த்தீங்கன்னா டைமண்டில் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக லூட் அடிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி லூட்டெல்லாம் கிடச்சிருக்குன்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டைமண்ட் கிடச்சிருக்கா அச்சீவ்மெண்ட்ஸ் வா. நீங்கள் ஏங்க அச்சீவ்மெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. 6 டைமண்டு 2 எம்மர்லடு ஒரு 2 எம்மர்லடு வேறு. நைஸ்டா. மற்றபடி ஸ்டோனை வச்சு மூடி விடு. ஓகே, இந்த இடத்துல இங்கே இருக்கிற லிவரையும் உடச்சி விட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா லிவர்லாம் உடச்சோடனே அந்த வலி க்ரியேட் ஆகிடுச்சு. இது வழியாக தான் அந்த வலி போகும். இங்கே நைட் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் வீட்டுக்கு போகாமல் காலையில் வர வரைக்கும் அங்கேயே தங்கி ஸ்டே பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா வீட்டுக்கு தான் பார்ப்போம். செத்த தானே வீட்டுக்கு போயிடுவோன்றனால தண்ணிக்குள்ள முழுங்கி செத்துருமா இல்லை இந்த ஜாம்பி பையன்ட்டு அடி வாங்கி செத்துருமா. வாடா. என்ன சூறாவளி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, செத்துட்டேன். இப்போ நம்ம தண்ணிக்குள்ள முழுங்கி சாக வேண்டிய டைம். கீப் இன்வென்ட்ரி இருக்கிறனால செத்துக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு சாமி பையன் இருக்கேன். வாங்க நாங்கள் கோர்த்து வேண்டியது பார்ப்போம். ஓகே, அதுக்கு மேலே நானே மூச்சு செத்து போட்டேன். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி அரை ஹார்ட் தான் இருந்துச்சு. ஓகே, வீட்டில் போயாச்சு வந்தாச்சா. நம்ம எடுத்த போனை வந்து டாக்டருக்கு கொடுக்குமா வேண்டாமா, அது இப்போதைக்கு அப்படி இருக்கட்டும். போனவே நம்ம கட்டினவங்க அந்த என்டான்ஸ்மெண்ட் ரூமுக்கு தேவையானலாம் கட்டுறோன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னமும் கட்டாமல் வச்சுருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் இதில் அதை கூட பண்ண ட்ரை பண்ணுவேன். ஓகே, நம்ம எடுத்த முக்கியமான போன் போய் 15 கோல்டு இருக்குது. சில்வர் ஒரு 10 இருக்குது. இந்த போர்டத்துக்கு போர்டில் வை. சேடில் போடு. சேடில் வந்து 2 கிடச்சிருக்கு. ஹார்ஸை வந்து டேம் பண்ணிடலாம். ஒரு அயன் செஸ்ட் பிளேட்டு, ஒரு அயன் பூட்ஸு, ஒரு அன்ரேக்கிங் புக்கு வேறு கிடச்சிச்சா. ஐயோ பார்க்கல. ரெஸ்டோன் ரெப்பீட்டரு, இது என்னது பாட்டில் ஆஃப் என்சாட்டிங்கு, இது இருக்கட்டும். டைமண்ட் 6, கோல்டு அன்ரேக்கிங் 1, கோல்டன் ஸ்வார் 1. வேறு என்ன கிடச்சிருக்கு, 4 லிவர் கிடச்சிருக்கு. லிவர் இங்கே இருக்க வேண்டாம். ஸ்வாடத்துக்கு அந்த ஸ்வாட் இருக்கட்டும். அவ்வளோவே மொத்தராத்தையும் வச்சிடலாம். ஓகே, அப்புறமா பார்க்கலாம். மறக்காமல் லைக்கை போட்டு ஷேர் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அட ஒரு லைக்கு தானேங்க, தட்டி விட்டு பாருங்கள். பம்கின்ஸ் ஆல்ரெடி எடுத்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி வை. இன்னும் ஒரு 17 பம்கின்ஸ் இருக்குது. அப்போ போக ஒரு பவு கிடச்சிருக்கு. பவு இருக்கட்டும். ஃபெதர் இருந்துச்சுங்க. ஃபெதர் நம்மகிட்ட இல்லை போல். ஓகே, லிவர் இருக்குது. அப்புறம் இன்னும் 2 செஸ்ட்டு இருக்குது. அங்கேருந்து பொறிட்டு இருந்தது. பேம்புவை தூக்கி வை. இந்த ட்ரீ இருந்துச்சு, இந்த இருக்கு. ஓகே, ட்ரீ இருக்குது. எம்மரில் 2 சிக்கனை தூக்கி சிக்கனில் போடு. எங்கே சிக்கனுங்க?
எங்கள் சிக்கன் இல்லையா இந்த இருக்கு. பஃபர் ஃபிஷ் நம்ம போன வீடியோவில் ஒன்று எடுத்துருந்தோம். ஓகே, போனை தூக்கி போன் வை, லிவர் வைங்க. ஓகே, அந்த டெஸ்ட்டு போய் எமரல்டை வச்சு பவ்வை வச்சு இந்த பவ் வந்து கையில் வச்சுக்குவோம். நம்ம தூக்கி இங்கே வை, தூக்கி இந்த ஆக்ஸில் வை, இதை தூக்கி இந்த பிக்காக்ஸில் வை, இதை இங்கே வை, இதை இங்கே வை, இதை இங்கே வை. வேறு நான் இன்னொரு பிக்காக்ஸ் தூக்கி கையில் வச்சுக்குவோம். அயனில் இருக்கட்டும். அயனோட இது ஒன்று இருக்குது செஞ்சுருக்கோம். சோடிக்கிட்ட வை. 4 டார்ச் இருக்குது, அதையும் வச்சிடலாம். பவுக்கிட்ட வச்சுரு. அவ்வளோதான். ஓகே, இந்த விட வேறு என்ன செய்யலாம்னா போய் வேறு ஏதாச்சும் மைண்ட் முடிதான்னு பார்ப்போம். நீங்கள் ஏதாச்சும் சரியாடா? 2 எமரல்டுக்கு 2 எமரல்டு. அதுக்கு ஏதாச்சும் சரியா தம்பி? என்ன ட்ரேட் எடுக்கலாம் இப்படிலாம் சிம்பிள் காட்டுது. 2 எம்பர்லோட கஞ்ச பையன் 6 பிரெட்டு தெரியும். 1 எம்பரில் எடுக்கு. அது நானே உருவாக்கிட்டேன்டா. ஓகே, கோக்குமாக்கு வேலையை பார்த்து போகணும். என்னடா பண்ண போகிறான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, கேரட் எடுத்து சாப்பிட போகிறேன். கேரட் எதுன்னு இல்லை தெளிவாக கண்டுபிடிக்க முடியுது. இந்த ரோவில் எதுவும் கேரட் இல்லை. இந்த ரோ ஃபுல்லாக பொட்டேட்டோவாக வச்சுருக்கான். இது ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கே. வீட்டுங்க, அது வீட்டு நட்டு வச்சுருக்கேன். அங்கே கேரட்டு இங்கேயும் கேரட்டு தானா? அப்போ இது அது மட்டும்தான் பொட்டேட்டோஸ். பொட்டேட்டோ 2 நட்டு வச்சுட்டு போவோம். இந்த தம்பி பொட்டேட்டோ 2 ஆல்ரெடி இது நிறையா இருக்குப்பா. பொட்டேட்டோ சாப்பிட்டா பேதியில் போங்களா, பேதியில் போங்களா மாதிரியே போங்க. ஆஹான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. போங்கடா. கோழிகளா முட்டை போட்டிங்களா? இதான் முட்டை போடணும் இல்லை, போட்டு தெளிவு. முட்டை கொடு. ஏங்க முட்டை வச்சு என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள்? முட்டை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியாது. நான் யூடியூப்பில் பார்த்துட்டு முட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம டாகுக்கும் கேட்டுக்கும் இது பண்ணிடலாம், ஃபீட் பண்ணுவோம். அதை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. இதுக்கு ஏன் ஃபீட் பண்ண முடியல எனக்கு தெரியல. தூக்கி போட்டுருமா? தம்பி சாப்பிட்றா தம்பி. போன் அந்த இருக்குடா. போங்க, நான் அந்த பக்கம் போய் வைப்பேன். சாப்பிட்றானான்னு பார்ப்போம். இந்த பாவி சாப்பிடவே இல்லைங்க.
கேட்டுக்கு மட்டும்தான் ஃபிஷ்ஷை ஃபீட் பண்ண முடியுது. நீ ஏன் ஃபீட் பண்ண முடியுதுன்னு தெரியல. சரி, அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.